இந்த தேர்தலையும் வந்து இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னா வேற கட்சி எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா சப்போர்ட் பண்ற ஐடியா இல்ல. இதுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணோம். இது பிறகு சப்போர்ட் பண்ற ஐடியா இல்ல. இன்றைக்கு பாருங்க, தேங்காய் விலையும் அரிசி விலையும் 350 ரூபா, சோப்பு அரிசி 1 கிலோ. மக்களுக்கு கஷ்டமே. அப்ப மக்களுக்கு பால் நெமிலன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, எல்லாம் ஒழிக்கிறதுக்கு. செலவு கடை எடுத்து பார்த்தா எல்லாம் அரிசி வியாபாரம் தான் போகுது. அப்படின்னா சரியா நேர்மையா இல்ல. எந்த கட்சி வந்தாலும் வேலை இல்லையம்மா. எந்த கட்சி வந்தாலும் இதான் நடக்குது. நாங்களும் மாத்துறதுக்கு தான் எல்லாம் ஐடியா போட்டோம், ஆனா சரி வரல. அதெல்லாம் வேணும்னு தானே கொடுத்தாங்கல்ல. அவரோட வாக்குறுதி வந்து கொடுத்த வாக்கு வந்து சரியான வாக்கு இல்ல. அவரு சோசியல் மீடியாவிலயோ இதுலயோ சொன்னது வந்து ஒரு கருத்து, இப்ப செயற்படுறது ஒரு கருத்து. அரசாங்கம் வந்து இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டு போகலையே. அப்ப ரொம்ப கஷ்டத்து மத்தியில தானே கொடுத்துட்டு போனாங்க. இதை செஞ்சு நாடு எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கத்தான் வேணும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைய தினம் மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக நாங்க மக்கள் கிட்ட கேட்கறதுக்கு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே போல மாகாண சபை தேர்தல் வந்து நடக்க இருக்கு. இந்த தேர்தல்ல தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மக்கள் வந்து தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிப்பாங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா வேற கட்சியை வந்து எதிர்பார்க்கறாங்களா அப்படின்ற விஷயத்த நாங்க மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக மக்களுக்கு கேட்கலாம். நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் நடக்குது தானே? அதுக்கு வந்து நீங்க இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கே சப்போர்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லாட்டி வேற கட்சிகள் எதுவும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? வேற கட்சி எதுவும் வரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஏன்? இல்ல, எந்த கட்சி வந்தாலும் வேலை இல்லையம்மா. எந்த கட்சி வந்தாலும் இதான் நடக்குது. நாங்களும் மாத்துறதுக்கு தான் எல்லாம் ஐடியா போட்டோம், ஆனா சரி வரல. அதெல்லாம் வேணும்னு தானே கொடுத்தாங்கல்ல. இப்ப என்னன்னா, உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் வந்து நடக்குது. இந்த தேர்தலையும் வந்து இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லைன்னா வேற கட்சி எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா சப்போர்ட் பண்ற ஐடியா இல்ல. இதுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணோம். இது பிறகு சப்போர்ட் பண்ற ஐடியா இல்ல. எதனால? இதனாலண்டா அவரோட வாக்குறுதி வந்து கொடுத்த வாக்கு வந்து சரியான வாக்கு இல்ல. அவரு சோசியல் மீடியாவிலயோ இதுலயோ சொன்னது வந்து ஒரு கருத்து, இப்ப செயற்படுறது ஒரு கருத்து. அதனால வேற கட்சி எதிர்பார்க்க. வேற கட்சிக்கே எதிர்பார்க்க. உங்க பேர் என்ன? என் பேர் சதீஷ். சதீஷ், நீங்க சொல்லுங்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் எந்த ஆசைப்படுறீங்க? நான் இந்த தேர்தலில் தான் இருப்பேன். சரி, இதுலயே தான் இருப்பேன். இந்த அரசாங்கம். சரி, தேங்க்யூ. சரி. உங்க பேர் என்ன? பைசால். பைசால், நீங்க சொல்லுங்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் இல்ல வந்து இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா, அது வேற கட்சி எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? வேற கட்சி வேற எதனாலண்டா மக்களுக்கு பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்கு. இன்றைக்கு பாருங்க, தேங்காய் விலையும் அரிசி விலையும் 350 ரூபா, சோப்பு அரிசி 1 கிலோ. மக்களுக்கு கஷ்டமே. அப்ப மக்களுக்கு பால் நெமிலன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, எல்லாம் ஒழிக்கிறதுக்கு. செலவு கடை எடுத்து பார்த்தா எல்லாம் அரிசி வியாபாரம் தான் போகுது. அப்படின்னா சரியா நேர்மையா இல்ல. அப்படின்னா போர்டுக்கு ஒரு வேலை. இப்ப கீரி சம்பா இன்னைக்கு 1 கிலோ 280 ரூபா 300 ரூபா விற்கிறாங்க களவுல. இந்தியா அரிசி மட்டும்தான் குறைவுண்டு, அதே மக்களுக்கு இங்க சாப்பிட இயலாது. நம்ம உள்நாட்டு அரிசி தான் சரி. வேற கட்சி எதிர்பார்க்குறீங்க? சரி, தேங்க்யூ. நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஏன்? எங்களுக்கு எதுவும் நடக்கிறதும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எது வந்தாலும் நம்மளுக்கு சரி. ஓட் போட்டே ஆகணுமே. பரவாயில்ல, சரி வரது போட வேண்டியதுதான். நாங்க எதிர்பார்க்கறோம் அம்மா. சரி, எங்களுக்கு எதிர்பார்த்தாலும் கிடைக்காது, ஒருத்தோட தேவையில்லையே. அதனால எதிர்பார்க்கறதுல என்ன வருதோ போட்டு போயிருவோம். வணக்கம் அண்ணா, உங்க பேரு? என் பேர் மகேஷ். மகேஷ், சொல்லுங்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் வந்து நடக்குது. இந்த தேர்தல்ல இப்போ இருக்க அரசாங்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா? இல்ல, இப்ப இருக்க அரசாங்கம் தான் வரணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? காரணம் கேட்டா இப்படிதான். இருக்கிற அரசாங்கமே வந்தா வேலை திட்டங்கள் நடக்கும். ஏன்னா இருக்கிற அரசாங்கத்தை எல்லாம் குறை சொல்லவும் இயலாது. ஏன்னா இருக்கிற அரசாங்கத்தை வந்து இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டு போகலையே. அப்ப ரொம்ப கஷ்டத்து மத்தியில தானே கொடுத்துட்டு போனாங்க. இதை செஞ்சு நாடு எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கத்தான் வேணும். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியில நாங்க மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே போல மாகாண சபை தேர்தல், இந்த தேர்தல்ல வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை வழங்குவீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா வேற கட்சிக்கு வந்து நீங்க வாக்களிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்திருந்தாங்க. மற்றும் ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மோகனா அலகேஷன்.